குட் மார்னிங் டு ஒன் ஆல். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது என்னவென்றால் இது ஜிஎஸ்டி ஃபைலிங் குறித்த முக்கியமான டிப்ஸ். அதாவது ஒரு ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணோம் அப்படின்னா நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள். இத்தனை வருஷமாக ஜிஎஸ்டி பிறந்து 7 வருஷமாக வந்து நம்ம எல்லாரும் ஃபைல் பண்ணிட்டு தான் இருக்கோம். இனி வரும் காலங்களில் நம்ம வந்து ஃபைல் பண்ண வேண்டியதுக்கு உண்டான முக்கியமான அப்டேட்ஸ் டிப்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த மார்ச் முடிஞ்சு ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, இந்த ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த மாதங்களில் நம்ம டேக்ஸ் ஆடிட் இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து செப்டம்பர் மாதம் ஒரு சில விஷயங்கள் கண்டுபிடிப்போம். டேக்ஸ் ஆடிட் இல்லாத கேசஸ் அப்படின்னா இந்த இந்த வருஷமும் செப்டம்பர் மாதம் வரைக்கும் நம்மளுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செப்டம்பர் மாதம் ரிட்டர்ன் வரைக்கும் ஃபைல் பண்ணும்போது நம்ம என்னென்ன விஷயங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம கவனிக்க வேண்டியது. ஃபஸ்ட்டு மேஜர் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஸ்என் கோடு வந்து ஏப்ரல்லேருந்தே மேண்டேட்ரின்னு சொல்லிட்டாங்க, ட்ராப் டவுன் ஆப்ஷன்னு சொல்லிட்டாங்க, எல்லாமே சொல்லிட்டாங்க. ஹெச்எஸ்என் கோடு வந்து இனி வரும் காலங்களில் வந்து மேண்டேட்ரி. நம்ம டீலர் வந்து B2B பண்ணாலும் சரி, B2C பண்ணாலும் சரி, ஹெச்எஸ்என் கோடு அதுக்குண்டான ரேட் ஆஃப் டேக்ஸ் பர்சன்டேஜ் இதெல்லாம் பார்த்து கரெக்டாக ஃபைல் பண்ணணும். நம்ம இது டாக்குமெண்ட் சம்மரி, ஹெச்எஸ்என் கோடு, இதுவும் அவுட்வர்ட் டேக்ஸபிள் சப்ளைஸும் மேட்ச் ஆகணும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அவுட்வர்ட் டேக்ஸபிள் சப்ளைஸும் டாக்குமெண்ட் சம்மரி, ஹெச்எஸ்என் கோடு, ஹெச்எஸ்என் கோடில் வர ரேட் ஆஃப் டேக்ஸு, அதுவும் நம்மளோட B2B, B2C இது ரெண்டுத்துலேயும் சப்மிட் பண்ணுற இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ராப்பராக மேட்ச் ஆகணும். நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் செக்கிங் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டில் ஸ்க்ரூட்னி எடுக்கிறது, அதை வச்சு தான் ஸ்க்ரூட்னி எடுப்பாங்க. பழைய காலங்கள்லாம் முடிஞ்சு போச்சு. இவே பில்லு, ஜிஎஸ்டிஆர் 1, 3B, 2B, 3B இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ டேக்ஸ் பேயர்ஸ் எல்லாமே அவேராக இருப்பாங்கன்றது அவங்களுக்கும் தெரியும். அதனால் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் செக்கிங் வந்து பார்த்திங்கன்னா ரெவென்யூ லீக்கேஜில் தான் பார்ப்பாங்க. உங்களோட ஹெச்எஸ்என் வைஸ் சம்மரியும் உங்களோட அவுட்வர்ட் டேக்ஸபிள் சப்ளைஸ் இது ரெண்டும் மேட்ச் ஆகுதா மேட்ச் ஆகலையான்றது தான் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் செக்கிங்கில் பார்ப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம மந்த்லி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண போகும்போது நம்ம வந்து ப்ராப்பராக வந்து மேட்ச் பண்ணி ஃபைல் பண்ணணும். நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போது 24, 25 உண்டான ஐடியை வந்து நம்ம இப்போ ஃபைல் பண்ணுவோம். நம்மளுக்கு வர மேஜர் கால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வருது அப்படின்னா, சார் ஜிஎஸ்டியில் வந்து பார்த்திங்கன்னா 5 லட்சம் 10 லட்சம் தான் காமிச்சிருக்காங்க, ஆனால் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் அமௌண்ட் வந்து எக்கச்சக்கமாக உள்ளே வருது, என்ன பண்ணலாம் சார் இப்படின்னு தான் நம்மளுக்கு வந்து மெஜாரிட்டி ஆஃப் த கால்ஸ் வருது. இதுக்கு வந்து என்ன ஒரே சொல்யூஷன் அப்படின்னா அப்ளிகபிள் டேர்ன் ஓவரை அப்ளிகபிள் ரேட் ஆஃப் டேக்ஸில் வந்து நீங்கள் டேக்ஸ் கட்டிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. applicable turnover, applicable rate of taxன்னு கட்டாமல் டிஸ்கிரிபன்சி வித் இன்கம் டேக்ஸ் அண்ட் டிஸ்கிரிபன்சி வித் ஜிஎஸ்டியோட ஃபைல் பண்ணீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் இதுக்கு உண்டான நோட்டீஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக ஐஐடி பெங்களூரில் வந்து நம்மளுக்கு ஐஐடி ஹைதராபாத் நோட்டீஸ் வந்து கண்டிப்பாக வரும். ஐஐடி ஹைதராபாத் நோட்டீஸ் வந்து எல்லாருக்குமே வந்து இப்போ ஓரளவுக்கு ஃபெமிலியர் ஆகிருப்பாங்க. ஸோ இந்த வாட்டி ஐடி ஃபைல் பண்ணும் போதும் ஜிஎஸ்டி டர்ன் ஓவரும் ஐடி டர்ன் ஓவரும் மேட்ச் ஆகுதா பார்க்கணும். 2A 3B மேட்ச் ஆகுதா பார்க்கணும். 1 இவே பில்லு மேட்ச் ஆகுதா பார்க்கணும். 1 இன்வாய்ஸ் இவே பில்லு இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நம்ம வந்து புக்ஸ் க்ளோஸ் பண்ணணும். சும்மா முந்தின ப்ராக்டிஸ் மாதிரியே வந்து ஐடிக்கு ஒரு டர்ன் ஓவர், ஜிஎஸ்டிக்கு ஒரு டர்ன் ஓவர் இதெல்லாம் போட்டுட்டு ஃபைல் பண்ணால் கண்டிப்பாக சிக்கல் தான் வரும். பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.